சொப்பனத்தில் கூட ஒரு சந்தோஷத்தை என்னால் பெற முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் பல பேருக்கு உண்டு. அதுல துளாராசியும் உண்டு. அப்படிப்பட்ட இந்த துளாராசிக்காரர்களுக்கு கனவு என்னங்க, நிஜத்திலேயே சந்தோஷம் பெறக்கூடிய வருஷமாக இந்த 2025 வரப்போகிறது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு 2025 வரப்போகுது. 24 ரொம்ப சிரமத்தை கொடுத்துருச்சு. நிறைய நம்பிக்கையை நமக்கு கொடுத்து அந்த நம்பிக்கையை நமக்கு சக்சஸ்ஃபுல்லாம ஆக்கினதும் இந்த 2024. அதை மறுக்க முடியாது. நாம எதிர்பார்த்த ஒரு வெற்றி நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிறதையும் இந்த 2024 நமக்கு கொடுத்துருக்கு. ஆனா இது மாதிரி எந்த ஒரு சம்பவங்களும் 2025 நடக்காது. இதை உறுதியா 99% சொல்ல முடியும். என்னங்க அது இந்த 1% அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது நாம நடந்துக்கிறதுல இருக்கு. அதனால 100% இந்த 2025 பழைய கசப்பான சம்பவங்கள் 2025 நடக்காது. ஏன் இது எப்படி இவ்வளவு ஆணித்தரமா சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது பொது வாழ்க்கையில பொது நலனோடு வாழக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். என்னைக்குமே ஒண்ணு நான் சொல்லுவேங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, பொது நலனோடு இருக்கிறவங்க கெட்டு போக மாட்டாங்க, நிம்மதி இல்லாம இருப்பாங்க. ஏன்னா பொது வாழ்க்கைனால நிம்மதி இருக்காது, பொது நலனால நிம்மதி இருக்காது, சுயநலத்துலதான் நிம்மதி அதிகமா இருக்கும். நிம்மதி இருக்காதுன்னு தெரிஞ்சுதானங்க நம்ம பொது வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம். எனி டைம் பிஸியா இருந்துதான் ஆகணும். எனி டைம் மற்றவங்களுக்கு சேவகர்களாக இருந்துதான் ஆகணும். அப்படி தானங்க பொது வாழ்க்கையில இருக்கிறோம். நீங்க பொது வாழ்க்கைன்னா உடனே அரசியல் சினிமா அப்படிதான் நினைச்சுக்க கூடாது. வீட்டுல கூட நமக்கு அரசியல் நடக்குது, வீட்டுல நாடகம் நடக்குதா இல்லையா? எத்தனை பேரை புரிஞ்சுக்கிட்டு எத்தனை வடிவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா துளாராசிக்காரர்கள்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வடிவமா இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல ஒரு மருமக இருக்கான்னா மாமனார்கிட்ட மருமகளா அந்த மாமனாருக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், மாமியார்கிட்ட அந்த மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், புருஷனுக்கிட்ட புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், பிள்ளைங்கள்ட்ட பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், நண்பர்கள்ட்ட நண்பர்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். அதே மாதிரி பையனா இருந்தாலும் சரி அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், சகோதரனுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி. எத்தனை நடிப்பு! எனக்கு இது வாழ்க்கையை நடிப்பா போயிடுமோ? இப்படி பல இயக்கங்களோடு இருக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். ஏன்னா ஒரு ஷோ இல்ல, நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டிருப்பவர்கள். ஒரு காலகட்டத்துல போதுண்டா சாமி, இதுக்கு மேலாம் என்னால ஒண்ணும் முடியாது. எத்தனை பேருக்கு எப்படி நடிக்கிறது, நான் நடிக்கவும் தெரியாது. இதுல என்ன அவங்களுக்காக அவங்களா மாறிடுறது. ஒரு துளாராசிக்காரவங்க மட்டும் வீட்டுல இருந்தாங்கன்னா இந்த மற்றவங்களுக்கு குடும்பத்துல என்னென்ன தேவைன்னு அவங்களுக்கு கரெக்டா தெரியும். அது வேற யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவ்வளவு தூரம் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள், உண்மையாக கவனிக்கக்கூடியவர்கள், பிரதிபலன் பார்க்காமல் வாழக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். ஆனா அவங்க ஒரு புடி மேல ஏறி வர்றதுக்கு அவ்வளவு சிரமப்படுவார்கள். ஏன்னா யாரும் ஒரு நூல் கூட அவர்கள் கொடுத்து உதவ மாட்டாங்க. அவங்க பிடியில தான் அவங்க முன்னுக்கு வரணும். இப்படிப்பட்ட ரொம்ப சிரமமான காலத்தை கடந்த துளாராசிக்கு 2025 வெகுமதி கிடைக்கக்கூடிய வருஷம், வெகுமானம் கிடைக்கக்கூடிய வருஷம். தன்மானத்தோடு வெகுமானமும் கிடைக்க போகுது. நம்புங்க, நல்லது நடக்கும். இந்த வருஷத்துல உங்களுடைய கனவு மெய்பட போகுது. நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்சேன், கனவு வாழ்க்கையாவே போயிடுமோ அப்படிதான் நினைச்சோம். இல்லப்பா, உங்க கனவு நடக்க போகுதுரா ராஜா, உங்க கனவு நடக்க போகுதுங்களா கண்ணுங்களா. கண்ணுக்கு நேர பிரேம்ல ஆண்டவன் உங்களுக்கு நல்லதை கொடுக்க போறான். உங்க மனசு சந்தோஷப்படுவதை வரக்கூடிய ஏப்ரல்ல இருந்து நீங்க பார்க்கலாம்.
முதல் 4 மாசம் உங்களுக்கு பக்குவத்தை அதிகம் கொடுக்கும். சரியான பாதையை நீங்கள் சரியாக திட்டமிடக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். பர்ஃபெக்டா ரொம்ப கடுமையா பிளான் போடுவீங்க. உங்களுடைய கடன் நெருக்கடி முதல்ல விலகும். பணம் தாங்க இந்த உலகத்தை முதல்ல ஆளுது. இந்த நம்ம பாசம்லாம் அங்க வேல்யூல இல்லைங்க. இந்த பணத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுங்கிறத முதல்ல துளாராசி புரிஞ்சுப்பீங்க. கடனை எப்படி அடைக்கிறது, கௌரவத்தை எப்படி கடன் மூலமாக மாத்துறது அப்படிங்கிறத முதல் பிளான் போடுவீங்க. இனிமேல் நீங்க சாதாரணமா ஆட்டம் இல்லை, இது ஆடுபுலி ஆட்டம். எப்ப எதை வெட்டணும் எப்ப எதை வெட்டக்கூடாதுன்னு புரிஞ்சு ஆட போறீங்க ஆட்டத்தை. இந்த ஆட்டம் உங்களுக்கு வெற்றி ஆட்டம் தான். இது வேட்ட ஆடக்கூடிய ஆட்டம், இது சாதாரண ஆட்டம் இல்ல. 2025 உங்களை அதாவது நீங்க இப்படிப்பட்ட ஆள்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, அது இல்ல. உங்களுக்குள்ளேயும் ஒரு சிங்கமுகன் இருக்கான். இதை நீங்க மற்றவங்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம். உங்களுக்கு என்னைக்குமே வளர்ச்சி தாங்க. மற்றவங்க நடப்பாங்க, உங்களை அழ வச்சு பார்ப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இந்த 2025 அதுவும் ஏப்ரலுக்கு பிறகு அற்புதமான சூழ்நிலைகள் நடக்க போகுது. அதுல சனி சப்போர்ட் பண்றார். 6ஆம் இடத்திற்குள்ள சனி சப்போர்ட் பண்றார். பொருளாதார உயர்வுகளை ஏற்படுத்துறார். இடம் பொருள் ஏவல் யோகங்களை கொடுக்கிறார். எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க போகுது. பண விஷயத்துல சக்சஸ் ஆக போறீங்க. எதிர்பார்த்த பணம் கிடைக்க போகுது. பணம் பணம் பணம், அதுதான் இந்த வருஷம் ஜாக்பாட் தான். கடன் தான் அடையும், கௌரவம் உயரும், திட்டமிட்ட காரியங்கள் நடக்கும். ஆமா, தைரியமா. ஆனா உங்க திட்டத்தை நீங்களே பதிவிடுங்க. கோபத்தை மட்டும் வெளியில காட்டாதீங்க. சிறு அளவுல கூட கோபப்படாதீங்க. உடல்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படுது. ஏன்னா கடுமையான முயற்சி பணத்தை தேடி போறதுனால உடல் ரீதியா சில பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால உடல் ரீதியாகவும் நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும் துளாராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல. முக்கியமா இயற்கை ட்ரீட்மெண்ட், சித்தா, அதாவது மிளகு சாப்பிடுறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, முக்கியமா உடல் நலங்கள்ல த்ரோட், தலை, தொண்டையிலிருந்து தலைப்பகுதி, இதுல கவனமா இருக்குங்க. அவ்வளவுதான். உங்க லைஃப் நீங்க என்னைக்குமே குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க, நிக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு தலை சுத்தல் மட்டும் இல்லாம இருந்துருச்சுன்னா எல்லாத்துலயும் வெற்றி தான். தலை சுத்தல் இருந்ததுன்னா எல்லாமே ஸ்தம்பிச்சு நிற்கும். உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் இந்த 2025 துளாராசி தேவை. ஆனா களத்துல நீங்க வெற்றி பெற போறீங்க. அரசியல் களமாக இருக்கட்டும், ஆன்மீக களமா இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வருஷம் இந்த 2025 துளாராசிக்கு. பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். திரவிய யோகம் ஏற்படும். பொருட்கள் வாங்குவீங்க. வீடு சுத்தம் பண்றது, வீட்டை பராமரிக்கிறது, வீட்டுக்கான முயற்சிகள் மேற்கொள்றது. கண்டிப்பாக உங்க பேர்ல ஒரு பூமி வாங்குவதற்கான ஆயத்த பணிகள் 2025 உங்களுக்கு கொடுக்கும். துளாராசி உங்க கௌரவத்தை உயர்த்தக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமைகிறது. அது மட்டும் இல்ல, ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்றார். இந்த ராசி அடிப்படையில பார்க்கும்போது குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வரார். அஷ்டம குரு மாறுறார். 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம். பல குருமார்கள் உங்களுக்கு உதவி பண்ண போறாங்க. பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்க போகுது. போன வருஷம் இதெல்லாம் எனக்கு இந்த ஐடியா வராம போயிடுச்சு ஐயா அப்படின்னு யோசிக்க போறீங்க. இருந்தாலும் ஒரு வருஷம் டிலே பண்ணாலும் பரவாயில்ல, இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லா சக்சஸ் பண்ணிட்டேன். சக்சஸையே சக்சஸ் பண்ற நேரம். நம்பிக்கையோட இருங்க, சும்மா வார்த்தையா பேசல. ஏப்ரல்ல இருந்து குரு வழிபாடு அதிகமா பண்ணுங்க. திருச்செந்தூர் முருகனை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க. வீட்டுல அவரை வழிபாடு பண்ணுங்க. பச்சை சாத்தி புறப்பாடுன்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரேம், சுவாமியோடைய அந்த படத்தை வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க. பச்சை சாத்தி புறப்பாடு அந்த படம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க. துளாராசிக்காரர்கள் இருக்கிற வீட்டுல பச்சை சாத்தி புறப்பாடு முருகன் இருக்கணும். கதறி கேளுங்க முருகன்ட்ட, உங்களை கண்டுக்காம போட மாட்டான், கொடுத்தே தீர்வான். இந்த வருஷத்துல உங்க கௌரவத்தை உயர்த்த போறான்.
கப்பல் தர தட்டிட்டோம்னு நினைச்சோம், இல்ல, கப்பல் திரும்பி கிளம்பிடுச்சு, கௌரவத்தோட கிளம்புது. அதுவும் சொல்லுவாங்க, ராஜ கொடி கட்டிக்கிட்டு கிளம்புதுன்னு. ஒரு பெரிய கர்வம், ஒரு கௌரவம், இதெல்லாம் இந்த வருஷம் அழகா உங்களுக்கு கிடைக்க போகுது. நிம்மதியான பல விஷயங்களை ஏப்ரலுக்கு பிறகு நீங்க சந்திக்க போறீங்க. டோன்ட் ஒரி, ஹாப்பியா இருங்க. 2025 நிறைய சக்சஸ்ஃபுல்லா கொடுக்குது. பணங்காசு புரளும், பணத்துக்கான வியூகம் வகுப்பீங்க, கௌரவம் உயரும். சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய பெரிய வெற்றி என்ன தெரியுமா? மாறு தட்டிக்கிறது. நான் இருக்கேன். இந்த சிந்தனை தான் உங்களோட லைஃப். இதை இதே மாதிரி செஞ்சும் காட்டுவீங்க. 2025 அப்படி ஒரு ஆனந்தம், வைராக்கிய நிலையை அடைய போறீங்க. உங்களுக்கு என்னைக்கும் குறைவில்லை. வீழ்ந்து கிடக்கக்கூடியவர்கள் கிடையாது துளாராசிக்காரர்கள். ஏன் வீழ்ந்தோம் என்று எண்ணக்கூடியவர்கள், அந்த காரணத்தை கண்டுபிடித்து அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட வியூகவாதிகளுக்கு 2025 என்னங்க, எங்கேயோ போறீங்க. உங்களுக்கு என்னைக்குமே நீங்க பாரதத்துல இருக்கக்கூடிய, மகாபாரதத்துல எப்படி ஸ்ரீ கிருஷ்ணன் இருந்தாரோ அதே மாதிரிதான் உங்களோட வியூகம் என்னைக்கு தப்பாகாதுங்க. போன வருஷம் கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுச்சு, டோன்ட் வரி. இந்த வருஷம் உங்க கணக்கு சக்சஸ் ஆகும், உங்க கோல் சரியா இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். துளாராசி அன்பர்களே, மீண்டும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். உங்க ஸ்டைலும் உங்களுடைய வயசும் என்னைக்கும் உங்களுக்கு குறையாது. நீங்க என்னைக்கும் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.